சித்திரை திருநாள் சிறப்பு நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குபவர்கள் வசந்த் அண்ட் கோ, ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ், சாம்சங் ஃப்ரெஷ்டெக் அல்டிமா, மான்மார்க் கப்பளம் மற்றும் சஞ்சீவனம் ஹெர்பல் ஹெல்த் சோப். சித்திரை தமிழ் வழங்குபவர்கள் வசந்த் அண்ட் கோ மற்றும் சஞ்சீவனம் ஹெர்பல் ஹெல்த் சோப். அது திடீர்னு பட்டு வேஷ்டி சட்டை அப்படிலாம் வந்திருக்கேன்னு பாக்குறீங்களா? என்னதான் நம்ம ஹாலிவுட், இன்டர்நெட், கம்ப்யூட்டர் கிராபிக்ஸ், டெக்னாலஜி அது இதுன்னு பேசினா கூட நம்மளுடைய தமிழ்நாட்டு கலாச்சாரமும் பண்பாடையும் நம்ம என்ன மறந்துட முடியும்? அண்ட் இன்னைக்கும் நம்மளுடைய தமிழ்நாட்டு கலாச்சாரமும் பண்பாடும் உலகம் முழுவதும் பேசப்படுது அப்படின்னா அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. குறிப்பா நம்ம தமிழ்நாட்டு மக்கள் கிட்ட இருக்கிற அந்த தெய்வ பக்தியும் அண்ட் அவங்க கிட்ட இருக்கிற அந்த அசைக்க முடியாத நம்பிக்கைகள் இதெல்லாம் தான் வந்து ரொம்ப ஹைலைட்டான ஸ்பெஷல் காரணங்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த சித்திரை திருநாள்ல தான் பாத்தீங்கன்னா மக்கள் எல்லாருமே வந்து விடிய காலையில எழுந்து ஏதாவது ஆஸ்பிஷியஸ் திங்ஸ்ல முடிக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணி முன்னாடி நாள் இரவே அதெல்லாத்தையும் எடுத்து நீட்டா அரேஞ்ச் பண்ணி வச்சிடுவாங்க. என்ன மாதிரியான ஆஸ்பிஷியஸ் திங்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா கோல்ட், சில்வர் ஜுவல்லரிஸ் ஆகட்டும், இல்லைன்னா வெற்றிலை, இல்லைன்னா காய்கறி, பழங்கள், பூக்கள், இல்லைன்னா அரிசி, இந்த மாதிரியான ஆஸ்பிஷியஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சு அதுல காலையில முழிச்சாங்கன்னா அவங்களுக்கு அந்த வாழ்க்கை அந்த வருடம் ஃபுல்லாவே வந்து நல்ல சக்சஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு சின்ன நம்பிக்கை இருக்கு. அதே மாதிரி விடிய காலையில எழுந்திரிச்சு நீட்டா குளிச்சு சில பேர் புத்தாடைகள் உடுத்தி பக்கத்துல இருக்கிற ஏதாவது ஒரு சின்ன கோவிலுக்கு போய் அவங்களுக்கும் அவங்க குடும்பத்தினருக்கும் பிரார்த்தனை செஞ்சாங்கன்னா இந்த வருடம் இன்னைக்கு மட்டும் இல்ல, இந்த வருடம் ஃபுல்லாவே வந்து நல்ல சக்சஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு சின்ன நம்பிக்கையும் அவங்களுக்கு இருக்கு. அண்ட் இந்த சித்திரை திருநாள் பாத்தீங்கன்னா படங்கள் ரிலீஸ் ஆகிறதுக்கு மட்டும் கிடையாதுங்க, கோயில்கள் எல்லாம் வந்து பஞ்சாங்கமும் இந்த நன்னால தான் வந்து ரிலீஸ் பண்றாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் உங்களை எத்தனை பேர் பஞ்சாங்கம் பார்த்திருக்கீங்க அப்படின்னு எனக்கு தெரியாது. இன்னைக்கு டைம் கிடைச்சதுன்னா ஒரு 10 நிமிஷம் அந்த தமிழ் பஞ்சாங்கத்தை எடுத்து பாருங்களேன். அதுல தமிழ் வருட கேலண்டர் மட்டும் இல்லாம நிறைய ஜென்ரிக்கான விஷயங்கள், நம்மளுக்கு நிறைய இன்ஃபர்மேட்டிவான விஷயங்கள் நிறையவே இருக்கு. நீங்க இன்னைக்கு பார்த்ததுக்கு அப்புறம் சொல்லுவீங்க நான் எந்த அளவுக்கு உங்களுக்கு உண்மையா சொல்லியிருக்கேன் அப்படின்னு கூட உங்களுக்கு தெரியும். அண்ட் அதே மாதிரி நம்மளுக்கு தமிழ் அக்கேஷன்ஸ் எதுவா இருந்தாலுமே நம்மளுக்கு சாப்பாடு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் தான். அண்ட் இந்த சித்திரை திருநாள்ல பாத்தீங்கன்னா மாங்காய் பச்சடி அப்படின்னு ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் செய்வாங்க. மாங்காய் பச்சடி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மாங்காய், வெல்லம், வேப்பம்பூ இது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி தயாரிக்கப்படுற ஒரு பச்சடி. அண்ட் இனிப்பு, புளிப்பு, துவர்ப்பு இது எல்லாமே வாழ்க்கையில இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் இதுக்கும் ஒரு சின்ன நம்பிக்கை அப்படின்னு தான் சொல்லலாம். அண்ட் இது எல்லாத்தையும் தவிர இந்த சித்திரை திருநாள்ல பாத்தீங்கன்னா நிறைய ஊர்கள்ல தேர் திருவிழாக்கள்லாம் நடக்குது. குறிப்பா கும்பகோணம் அருகே இருக்கிற அந்த திருவடமருதூர் அப்படிங்கிற ஒரு ஊர்ல இருக்கிற தேர் திருவிழா வந்து ரொம்பவே பிரசித்தி பெற்றது ஒன்னா இருக்கு இந்த சித்திரை திருநாள்ல. அதே மாதிரி சித்திரை திருநாள்ல வந்து மதுரை மீனாட்சியும் சுந்தரேஸ்வரரும் கல்யாணம் பண்ண ஒரு திருநாள் அப்படின்னு கூட நம்மளுக்கு ஒரு சின்னதா ஒரு ஐதீகமும் இருக்கு. சரி, இந்த சித்திரை திருநாள்ல நம்ம தமிழக மக்கள்லாம் எப்படி செலிப்ரேட் பண்ணாங்க நம்மளுக்கு தெரியும். மற்ற மாநிலங்கள், இந்தியாவில இருக்கிற மற்ற மாநிலங்கள் மக்கள்லாம் அவங்களோட டே டு டே லைஃபை தவிர இந்த சித்திரை திருநாள்ல என்ன கொஞ்சம் வித்தியாசமா பண்றாங்க அப்படின்றதுதான் இந்த சித்திரை தமிழ் நிகழ்ச்சி. சரி, வாங்க இப்போ நிகழ்ச்சிக்கு போகலாம். நிலா நிலா ஓடி வா, நீல கொண்டு கொண்டு வா. நான் சவுத் இந்தியன் சாரி வேர் பண்ணுவேன், கோயில் போவேன், நல்லா பூ போடுவேன், நல்லா கோயில் போயிட்டு வந்துட்டு நல்லா குங்கும சந்தனம் நல்லா போட்டுட்டு தமிழ் ஆள் மாதிரி நல்லா ஜடை வச்சுட்டு ப்ரிப்பேர் தமிழ் சாப்பாடு வந்துட்டு 3rd ஸ்டாண்டர்ட் தான் நம்ம தப்பிச்சாச்சு, தமிழ் முடிஞ்சு போச்சு. நம்மளுடைய தமிழ்நாட்டு அந்த கேலண்டரை பாத்தீங்கன்னா ஆண்டு முழுவதுமே வந்து கலர்ஃபுல் ஃபெஸ்டிவல்ஸோட அண்ட் அக்கேஷன்ஸோட தான் ஃபுல்லா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் டே டு டே அவங்கவுங்க டே டு டே ரொட்டீன்ல வந்து இந்த மாதிரியான அந்த காலத்து கல்ச்சரல்ஸ் அண்ட் கலாச்சாரம்லாம் ஃபாலோ பண்ணலனா கூட அட்லீஸ்ட் இந்த மாதிரி அக்கேஷன்ஸ் அண்ட் ஃபெஸ்டிவல்ஸ் போது அவங்கவுங்க அந்தந்த கலாச்சாரத்தை கண்டிப்பா விட்டு கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. அண்ட் காக்கும் கடவுளான பிரம்மா வந்து இந்த வேர்ல்ட இந்த சித்திரை நன்னால தான் கிரியேட் பண்ணாரு அப்படின்னு கூட நம்மளுக்கு ஒரு ஐதீகம் இருக்கு. அண்ட் அதே மாதிரி நம்ம சித்திரை திருநாள் வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு மட்டும் கிடையாது, இந்தியாவில இருக்கிற எல்லா மற்ற மாநிலங்களுக்குமே அது ஒரு ஸ்பெஷல் டேவா தான் இருக்கு அப்படின்னு தான் நினைக்கிறோம். அண்ட் அந்த வகையில இப்ப நம்ம ஒரு தமிழ்நாட்டு மக்களை பார்க்க போறது கிடையாதுங்க, மகாராஷ்டிரியன் பீப்புள் அந்த ஃபேமிலி எப்படி இருக்காங்க, என்ன பண்றாங்க இந்த சித்திரை நன்னாள்ல அப்படின்னு தான் நம்ம பார்க்க போறோம். வாங்க யாருன்னு பார்ப்போம். ஹலோ அங்கிள், உங்களோட பேர் மற்றும் உங்க ஃபேமிலியை நீங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கோங்களேன். என் பேர் அருண் பாதேக்கர்.
wife Nisha. ஹலோ ஆண்டி. நம்ம பக்கத்துல அந்த நேபர் எந்த குட் ஃப்ரெண்ட் ஆக்சுவலி அனுப்ரிதா. ஹாய். நான் அவருக்கு அந்த டிங் டாங் பேசுவாரோ அவர் எனக்கு டிங் டாங் கால் பண்ணுவாரு. ஸோ திஸ் இஸ் அவர் ஃபேமிலி ஆக்சுவலி. ஓகே. அண்ட் உங்களுடைய நேட்டிவ் பிளேஸ் என்ன? நான் மகாராஷ்டிரன் ஃபேமிலின்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஸோ உங்களுடைய நேட்டிவ் பிளேஸ் மகாராஷ்டிரால எங்க? எந்த நேட்டிவ் பிளேஸ் மால்வன். அது நியர் கோவா வருது ஆக்சுவலி. அது மகாராஷ்டிரா பார்டர்ல இருக்கேங்க. கோக்கன் அது. நம்ம மால்வன் ಇದಕ್ಕೆ ஒரு தனியா ಲ್ಯಾಂಗ್ವೇಜ್ இருக்கு மால்வனி. ஓ ஓகே. தட் இஸ் வெரி ஃபேமஸ் இன் மகாராஷ்டிரா. மால்வனி ಲ್ಯಾಂಗ್ವೇಜ் இருக்கு. ஓகே. அந்த ಲ್ಯಾಂಗ್ವೇஜ்ல தேர் ஆர் ஒரு தனியா டிராமாஸ் கூட இருக்கும். அந்த அது வெரி பாப்புலர் டிராமாஸ் இருக்கும் மால்வனி ಲ್ಯಾಂಗ್ವೇஜ்ல. ஓஹோ. தமிழ்ல எப்படி ஹியூமர் இருக்கே பாருங்க டிராமாஸ்ல, அதே மாதிரி மால்வனி டிராமால எப்பவுமே ஹியூமர் ஜாஸ்தி இருக்கு. அண்ட் நீங்க சென்னைக்கு எப்போ வந்தீங்க? தமிழ்நாட்டுக்கு வரணும் அப்படின்னு உங்களுக்கு எப்போ தோணுச்சு? ஆக்சுவலி நான் ஆர்கிடெக்சரல் ஸ்டூடெண்ட் தான். என் மாமா தட் இஸ் இந்த மேட்டர்னல் அங்கிள் மாமா அவரு சென்னையில இருந்தாரு ஃபிலிம் லைன்ல. அதாவது ஆண்டியோட அப்பா? இல்ல, இவட அம்மாவோட அண்ணன். ஓகே. அவர பேரு தாதா மிராசி. அந்த புதிய பறவை ஷாபாஸ் மீனா அவர டைரக்டர் தான் அவரு. ஓ. மூன்று தேவங்க ஷாபாஸ் மீனா இது எல்லா படம் அவரு தான் எடுத்திருக்காரு. ஸோ எனக்கு அந்த ஆர்ட் டைரக்ஷன் பத்தி கொஞ்சம் ஆசை இருந்தேன். அதனால நான் சென்னைக்கு வந்தேன். நான் சென்னைக்கு 2 அக்டோபர் 1963 லேண்ட் ஆயிடுச்சு. ஓகே. ஸோ கிட்டத்தட்ட 50 வருஷம். 45 வருஷம் ஆயிடுச்சு. அண்ட் நீங்க சொல்லுங்க ஆண்டி, இங்க சென்னை வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு லாங்குவேஜ்ல ஏதாவது ப்ராப்ளம் இருந்ததா? லாங்குவேஜ்ல இப்ப கூட அவருக்கு ப்ராப்ளம் இருக்கு. காய்கறி வாங்கறதுக்கு வெஜிடபிள்ஸ் வாங்கறதுக்கு மார்க்கெட் போவாரு. என்ன பேசிட்டு அது வாங்குவாரு எனக்கே தெரியாது. நான் கூட போக மாட்டேன். அவருதான் ப்ராப்ளம் அவரை சால்வ் பண்ணிட்டு வருவாரு. ஓகே. சோ வந்த புதுசுல உங்களுக்கு லாங்குவேஜ் அசச் எதுவும் பேரியர் எதுவும் இருந்தது இல்ல? அண்ட் உங்களுடைய ஆபீஸ் பிளேசஸ்ல உங்களுக்கு லாங்குவேஜ் ஏதாவது பேரியர் இருந்ததா? இல்ல, ஆக்சுவலி நான் கூட லாங்குவேஜ் எப்படி பிக்கப் பண்ணதுன்னு பார்த்தேன். அந்த ஜெமினி ஸ்டுடியோல இருந்த டைம்ல அந்த கார்பெண்டர் லாங்குவேஜ், பெயிண்டர்ஸ் அவர்கிட்ட நான் பேசுவேன், எலக்ட்ரிஷியன் கிட்ட பேசுவேன். அப்படிதான் மெதுவா நான் அந்த லாங்குவேஜ் பிக்கப் பண்ணிருக்கேன். ஆக்சுவலி நல்லாவே பிக்கப் பண்ணிருக்கீங்கன்னு தான் சொல்லணும். இல்ல, இதனாலதான் ஆக்சுவலி அந்த டைம்ல டிவி ஒண்ணுமே இல்ல அப்போ. ஸோ தமிழ் டிராமா நான் போய் பார்க்குவேன். அந்த எதிர் நீச்சல் அதே மாதிரி டிராமா பார்த்தேன். தமிழ் படம் நிறைய நான் பார்த்தேன். ஸ்டேஜ் டிராமாஸ் படம். ஆமா. ஸோ அதில் அப்படி நான் பிக்கப் பண்ணேன். ஏன்னா தமிழ் டிராமா எப்பவுமே ஃபேமிலி டிராமாஸ் தான் இருக்கும். ஓகே. ஸோ கொலோக்கியல் லாங்குவேஜ் எப்படி பேசணும் அது ஈஸிலி பிக்கப் பண்ணுறதுக்கு ஈஸி இருக்கு ஆக்சுவலி. ஓகே. அண்ட் நவடேஸ் அட்லீஸ்ட் நீங்க வந்து வீக்கெண்ட்ஸ்ல எல்லாம் நிறைய தமிழ் படங்கள் போய் தியேட்டருக்கு போய் பார்க்கறது உண்டு? இல்ல, இப்ப தியேட்டர் போறதுக்கு கொஞ்சம் சான்சஸ் கம்மி இருக்கு. ஏன்னா டிராபிக் டிரைவிங் இதெல்லாம் இந்த ப்ராப்ளம் தான் நவடேஸ். பட் ஒன்ஸ் இன் அ வைல் நாங்க எல்லா பேரை அந்த தமிழ் படம்க்கு போவேன் கண்டிப்பா. நம்ம லாஸ்ட் படம் நாங்க என்ஜாய் பண்ணுறது ஆக்சுவலி 2-3 படம் தான். ஒரு கமல்ஹாசன் சார் குணா. தட் இஸ் ரியலி ஃபேமஸ். யா, ரொம்ப ரொம்ப சூப்பர் ஹிட் படம். சூப்பர் ஹிட் படம் ஹிட் அது. அதுக்கப்புறம் நான் அங்க பார்த்ததே சூர்யா படம் அயன். அயன் இப்போ ரீசெண்டா போய் பார்த்தேன். ஆமா. கம்பேர்ட் டு ஹிந்தி படம் பார்த்தா தமிழ் படம் 1000 times பெட்டர்ஸ் இருக்கு. நிஜமா, நாட் ஜோக்கிங். Especially on the dance sequences and song sequences, location shooting, they are really superb actually. இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவில் சித்திரை திருநாள் சிறப்பு தள்ளுபடி விற்பனை. மிக குறைந்த விலையில் ஏசி மற்றும் எல்சிடி